மார்க்கெட்டில் நிறைய பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வருது. இன்றைக்கி உக்ரைன் வார்சஸ் ரஷ்யா அந்த வாருக்கான டயலாக் நடந்திருக்கு. சவுதி அரேபியாவில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஹமாஸ் வார்சஸ் இஸ்ரேல் அந்த வாரம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாக இருக்குது. இந்தியன் பட்ஜெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஆர்பிஐயில் ரிப்போ ரேட் கட் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு Q3யோட ஏர்னிங் ஒரு டாப் 100 கம்பெனிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 14 to 15% பாட்டம் லைன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் இந்த லெவலில் வாங்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ லார்ஜ் கேப்பில் HDFC பேங்க், ICICI பேங்க், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இது பேங்கிங் செக்டரில். அதே மாதிரி ஃபார்மாவில் சிப்லா, டெக்கில் HCL டெக் மகேந்திரா, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டீல் கம்பெனியில் செயில், டாடா ஸ்டீல், இது போல் ஸ்டாக்ஸுக்களை வாங்கி 18 to 24 months ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்.